அடுத்த செய்தியாக தமிழகத்துல டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் அவர்களுடைய பணிக்காலம் நிறைவுற்றது. அதன் பிறகு பொறுப்பு டிஜிபியாக ஒருவர் நியமிச்சிருந்தாங்க. இப்போ மத்திய தேர்வாணைய மையத்துக்கு இவங்க ஒரு லிஸ்ட் கொடுக்கணும் தமிழக அரசு, அதுதான் முறை. அதுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு டிஜிபி அவர்கள் நியமிக்கப்படுவார்கள். இது வரைக்கும் அவங்க இந்த லிஸ்ட்டை கொடுக்கல. இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, ஒரு வாரம் கெடு கொடுக்குறோம், அதுக்குள்ள நீங்க அந்த மத்திய தேர்வாணைய மையத்துக்கு ஒரு லிஸ்ட்டை கொடுங்க, சீக்கிரமா டிஜிபியை நியமிக்கணும், ஏன்னா எலெக்ஷன் வேற வரப்போகுது அப்படின்னு ஒரு கொட்டு தான் சொல்லணும். ஒரு வாரத்துக்குள்ள குடுங்கையாயோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வைஸ் சான்சலரை நாங்களே நியமிப்போம், அதற்கான தேடுதல் குழுவை நாங்களே அமைப்போம் அப்படின்னு. உன்னால் ஒரு டிஜிபி ஒரே ஒரு ஒத்த சீட்டு, அந்த ஒரு பதவிக்கான ஆளையே உன்னால் தேர்ந்தெடுத்து நீ அந்த தேர்வாணையத்துக்கு அனுப்ப முடியலன்னா நீங்கள் எல்லா வைஸ் சான்சலரையும் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய லட்சணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ நீங்கள் பாருங்கள், தமிழகத்தில் ரெண்டு இடத்துல ஆள் இல்லைங்கிற சென்ஸ் என்னென்னா, இப்போ டிஜிபி நீங்கள் சொன்ன மாதிரி சங்கர் ஜெய்வால் இருந்தார், ஒப்பாயாச்சு. அதுக்கப்புறம் பொறுப்பு டிஜிபியாக வெங்கடரமணின்னு வந்தார். அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோவில் அட்மிட் ஆனாருங்கிறதுக்காக அடுத்த பொறுப்பு டிஜிபியாக அபய் குமார் சிங் வந்தார். இந்த அபய் குமார் சிங் எங்கிருந்துடா வந்தார் அப்படின்னா, அவர் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு அந்த விஜிலன்ஸ்ல இருந்தார். இப்போ அங்கேருந்து இங்கே வந்துட்டா அங்கேயே ஒரு பொறுப்பு தான், அங்கே ஒரு வேக்கண்ட் வந்துடுது இல்லையா? வேக்கண்ட் அப்படின்னா எந்த இடத்துலலாம் இப்போ விஜிலன்ஸுடைய வேலை என்ன? யாரெல்லாம் ஊழல் செஞ்சுருக்காங்களோ அவங்க ஊழல் செஞ்சுருக்காங்களா இல்லையா, அதுக்கான முகாந்திரம் இருந்ததுன்னா அவங்க மீது வழக்கு பதிவு செய்து அதற்கான சரியான தாஸ்தாவேஜுகளை ஆவணங்களை எல்லாம் திரட்டி கோர்ட்டில் போய் இவர் பாருங்க இவர் திருடியிருக்காரு, இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவருக்கு சிறை தண்டனை உட்பட உச்சபட்ச தண்டனை என்னவோ அதை வாங்கி கொடுக்கணும். இப்போ அதில் ஒரு ஆள் வேக்கண்ட்டு. ஸோ பூந்து வடலாம் நீங்கள் என்ன தான் கேஸ் கொடுத்தாலும் அதை எடுக்கிறதுக்கு எஃப்ஐஆர் பதிவு. இப்போ நீங்கள் இதோட சேர்த்து பாருங்கள், டிஜிபிக்கு இடி 2-3 தடவை லெட்டர் எழுதுது. என்ன லெட்டர் எழுதுது? KN நேரு அந்த துறை சார்ந்த பல ஊழல் நடந்திருக்குது, வாட்ஸ்அப் இது என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குதோ எல்லாம் இருக்காங்க, எப்போங்க எஃப்ஐஆர் போடுவீங்க அப்படின்னு. இப்போ இந்த இது மேலதிக ஆமாம், இப்போ இடி சொல்லியிருக்கிறது சரியா, உண்மையிலேயே அங்கே பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கா அப்படின்னு யார்கிட்ட கேட்கணும்? ஊழல் தடுப்பு அந்த பிரிவு ஆள் இல்லையா? இப்போ என்ன பண்ணுவேன்? அதனாலதான் எஃப்ஐஆர் போடல. சரி, எஃப்ஐஆர் ஒரு டிஜிபின்னு ஒருத்தர் இருந்தா தெரியாம போடுவார், அவரே பொறுப்பு டிஜிபி, அவர் எங்கேருந்து வந்திருக்காருன்னா அங்கேருந்து வந்திருக்காரு. ஸோ அந்த செட்டப், அதாவது இப்போ நீங்க எதற்காக திமுகவை விஞ்ஞானபூர்வமாக திருடக்கூடிய ஒரு கட்சியை அவங்க எந்த இடத்துலையும் சிக்காமல் பார்த்துப்பாங்க அப்படின்னா இப்படித்தான். இப்போ நீங்கள் கெடு விதிச்சிருக்கலாம் சுப்ரீம் கோர்ட்டு, இப்போ இதுக்குமே ஒரு IAS ஆஃபீஸரோ இல்லை இவங்களுக்கு தெரிந்த ஆகச்சிறந்த அட்வொகேட் யாரோ இன்னும் கூட டிலே பண்ணலாங்க. இதில் ஒரு சில ஓட்டைகள் இருக்கிறது. நீங்கள் உத்தரப்பிரதேசத்தை பார்த்தீர்களா, குஜராத்தை பார்த்தீர்களா, அஸ்ஸாமை பார்த்தீர்களா, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதுக்கு இன்னும் கொஞ்சம் வாங்கிடுவோம், நைஸாக எலெக்ஷன் வந்துடும், நமக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் போலீஸ் எல்லாம் வச்சு எங்கெங்கே அது எமர்ஜென்சி வண்டியில் எடுத்துகிட்டு போகிறதா இல்லை வேறு எந்த வண்டியில் எடுத்துகிட்டு போகிறது, அதை யார் பக்கத்துலேயும் சிக்காமல் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது, அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் அதே போல் செய்யணும்னு முயற்சி பண்ணால் அதை எப்படி தடுப்பது, அவர்களுடைய பணத்தை எப்படி முடக்குவது, இது போல் பல திட்டங்கள் நம்மள்கிட்ட இருக்குது. அதனால் இப்போதைக்கு நம்ம அப்பாயின்ட் பண்ண வேண்டாம்னு யாராவது அதிபுத்திசாலிகள் இப்போ எப்படியும் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்க தான் செய்வாங்க. அதாவது 2 முக்கியமான பதவிகள், அந்த பதவிகளில் ஆள் இல்லாமலே பார்த்துக்கிட்டு இப்போ உங்களுக்கு தெரியுதா ஏன் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது? டெய்லி கஞ்சானால எவ்வளவு வன்முறைகள் இது நடந்துக்கிட்டு இருக்கு, கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட சேலம் அந்த மாநாட்டில் விஜய் கேட்டிருக்காரு, ஒரு டிஜிபி போட கூட வக்கில்லாத இந்த அரசு மற்றவங்களையெல்லாம் கேள்வி கேட்டுது, மற்ற கட்சிகளை கேட்குது, உனக்கு நிர்வாகம் தெரியுமா, இப்போதானடா கட்சியை தொடங்கியிருக்க, உனக்கு ஆட்சினா தெரியுமா, அதிகாரம்னா தெரியுமா, பவர்னா தெரியுமா, அட்மினிஸ்ட்ரேஷன்னா தெரியுமா, அதற்கான அனுபவம் உண்டா அப்படின்லாம் எங்களை கேள்வி கேட்குறாங்க. ஏன் ஒரு பதவி போட வக்கு இல்லை, ஒரு TNPSC ஒழுங்காக நடத்த வக்கு இல்லை, ஒரு தேர்வை நடத்த வக்கு இல்லை, தேர்வாணையத்திற்கு டிஜிபி யாருன்னு சொல்றதுக்கும் வக்கு இல்லை. பரவாயில்ல, ஒரு தமிழகம் சார்ந்த விஷயம் அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, ஆரோக்கியசாமி எழுதி கொடுத்துருக்காரா இல்லை ஆதவ அர்ஜுனா எழுதி கொடுத்தாரா, அது நமக்கு தெரியாது. அது கரெக்டாக தான் இன்னைக்கு இன்னைக்கு ஓரளவு நல்லா தான் பேசுனது மாதிரி நமக்கு தெரியுது. அவர் கேட்குறாரு, ஆகவே தான் நாங்கள் சொல்கிறோம்
தூய சக்திக்கும் தீய சக்திக்கும் இடையே தான் போர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது பார்க்கலாம். ஆனால் அவர் வந்து இந்த அளவுக்கு கூட, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷனில் அனுபவம் இருக்குதானே எங்களை பார்த்து கேட்குறவங்களுக்கு அவர் சரியாக 2 கேள்வியை கேட்குறார். உன்னால் ஒரு எக்ஸாம் நடத்த முடியல, ஒரு டிஜிபியை அப்பாயின்ட் பண்ண துப்பு இல்லை, நீ எங்களுக்கு இந்த கேள்வியை எங்களை பார்த்து கேட்காத அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களே. நேற்று பேஞ்ச மழையில காளான், அந்த காளானான விஜய் வந்து கரடியே டேஷ் பண்ண மொமெண்ட்டில் ஸ்டாலினை பார்த்து கேள்விக்கூடிய ஒரு நிலைமையில இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி.